चारुशाली नमस्तेस्तु सुधाजनि श्रीरंगरंगनाधुनी दिव्य रूप. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் தோழி சக்தி இன் மெல்பர்ன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில், ஏன் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற கோயில் கூட நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கோயில் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இந்த கோயில் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் சிட்டியில் கேரம் டவுன்ஸ்ன்ற பிளேஸில் தாங்க இருக்குது. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் அந்த கோயிலை பார்த்துடலாம். அதோடு சேர்ந்து இந்த கோயில் பற்றின தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஈச் மந்த் வந்து ஒரு ஹாலை ரெண்ட் எடுத்து அங்கே ஒரு சில பூஜைகள்னால் நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த பூஜைகள் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1982 நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆன் 21 ஜூன் 1984 த ஹிந்து சொசைட்டி ஆஃப் விக்டோரியா வந்து ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அங்கே டெம்பிள் பில்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. லேண்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வாங்கின லேண்டோட ஏரியா பார்த்திங்கன்னா 14.35 ஏக்கர்ஸ். ஆனால் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண லேண்டோட ஏரியா பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2.5 ஏக்கர்ஸ் தாங்க. ஸோ இந்த ரிமைனிங் லேண்டோட ஏரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார் பார்க்கிங், கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் அண்ட் அவுட்டோர் ஸ்பேசஸ் ஃபார் வேரியஸ் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக இருக்குதுங்க. ஒரு வழியாக இன் 1990 கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இன் 1994 22 ஆஃப் மே ஆன் சண்டேயில் மகா கும்பாபிஷேகமே நடந்திருக்குங்க. அது மட்டும் அல்லாது இந்தியாவிலிருந்து குறிப்பாக காஞ்சிபுரம் அண்ட் ஸ்ரீலங்காவிலேருந்து ப்ரீஸ்ட்டை வரவழைச்சு இந்த மகா கும்பாபிஷேகத்தை ஒரு சிறப்பாகவே நடத்தி முடிச்சிருக்காங்கங்க. அப்புறம் இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமது இந்து பாரம்பரிய முறைப்படி தாங்க அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலில் 2 சிறப்பு வழிகள் இருக்குங்க. ஒரு சிறப்பு வழி பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமானுக்கும், இன்னொரு சிறப்பு வழி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் இருக்குதுங்க. ஏன்னா இந்த கோயில் வந்து சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஆகிய முக்கியமான தெய்வங்களுக்காக ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்ளும் இடமாக தாங்க இருக்குது. இதில் சிவபெருமான் உலகத்தை அழித்து புதிதாக உருவாக்கும் கடவுளாகவும், விஷ்ணு பெருமான் இந்த உலகத்தை காப்பாற்றும் கடவுளாகவும் தான் கருதப்படுறாங்க. அது மட்டுமல்லாது இந்த 2 தெய்வங்களும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிய செய்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் நடைபெறும் வழிபாடுகள் எந்த முறையில் நடைபெறுதுன்னா இந்த கோவிலில் பக்தர்கள் சிவா மற்றும் விஷ்ணு தெய்வங்களின் வழிபாட்டை மகிழ்ச்சியுடன் செய்யும் இடமாக தாங்க இருக்குது. இங்கு பல சிறப்பு பூஜைகள், திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக பிரார்த்தனைகளும் நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இவை அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்குதுங்க. இந்த கோவில் ஆலயமாக மட்டும் இல்லாமல் அது இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமான இடமாக உள்ளது. இந்த கோவில் பல்வேறு சமுதாயங்களை ஒன்றிணைக்கும் ஒரு மையமாகவும் செயல்படுதுங்க. இங்கு வருகிற பக்தர்கள் உண்மையான அன்பு, சகோதரத்துவம் மற்றும் இணக்கத்துடன் இணைந்து வழிபடுகிறாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you the next video. Thanks for watching.